இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் ஏற்கனவே குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு, இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்கிறார்கள். வாதப்படி நாம் பாதிப்பில்லை என்று ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் முஸ்லிம்களை தனிமைப்படுத்துகிற வகையில் தான் இந்த சட்டத்தை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மக்களவையிலே பதில் சொல்கிற போது அமித்ஷா சொல்கிறார், ஆவேசமாக சொல்கிறார், யாரும் கேள்வி எழுப்பாமல் சொல்கிறார், மியான்மரில் இருந்து குடியேறிய ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மண்ணில் இடமில்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆவேசமாக பதில் சொன்னார். அந்த ஆவேசம், அவருடைய அந்த மேனரிசம் எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தியது. அதைவிட இன்னொன்றை சொன்னார். இந்த நாடு விடுதலை அடைந்த போது இந்துக்களின் மக்கள் தொகை சதவிகிதம் எவ்வளவு இருந்தது, இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை சதவிகிதம் எவ்வளவு இருந்தது? நாடு விடுதலை அடைந்த போது 9% இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அண்மையில் எடுத்த கணக்கின்படி பார்க்கிற போது இவர்கள் 14.5% ஆகியிருக்கிறார்கள். 9% 14.5% மாறி இருக்கிறது. ஆனால் இந்துக்களின் சதவிகிதம் ஏற்கனவே இருந்ததிலிருந்து குறைந்திருக்கிறது. இதை ஏன் ஒப்பிட்டு பேச வேண்டும்? இந்திய மக்களை இந்தியர்கள் என்று பார்த்த ஆட்சியாளர்களைத்தான் நாம் கடந்த காலத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து பார்த்து மக்களவையிலேயே பேசும்போது அவர் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தூண்டிவிடுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்.